வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து 6th-லேருந்து 12th வரையும் ஜியாகிரஃபியில் சிபிஎஸ்சி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்டில் 4th யூனிட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏருங்கிறது என்ன அப்படின்னா ஏர் வந்து என்ன, ஸோ அதில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் என்னென்ன காம்போசிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏருங்கிறது எதை நம்மளை சுற்றி இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த அட்மாஸ்பியர் தான் நம்மளை வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கும் நம்மளை சன்ரைஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் எது நம்மளுக்கு வந்து மேஜராக இருக்குது அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர் தான் இருக்குது. ஸோ இந்த அட்மாஸ்பியரை வந்து அஃபெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக நம்ம காம்போசிஷனில் வந்து கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட அந்த காம்போசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக அது என்ன ஆகும் அப்படின்னா குளோபல் வார்மிங்கை வந்து கொண்டு வரும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸோட ஃபங்க்ஷன் என்ன, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் நைட்ரஜன்லாம் என்ன பண்ணுது அப்படின்லாம் சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து சயின்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி ஸ்மோக்குஸ், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்லேருந்து வர அந்த ஸ்மோக்குஸ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக வந்து நம்ம அட்மாஸ்பியரில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கோல்டாகவே ரொம்ப ஹாட்டாகவே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பனிப்பாறைகள்லாம் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா உருக ஆரம்பிச்சிடும். ஸோ உருகிச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா கோஸ்டல் பவுண்ட்ரிஸில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால நிறைய டேமேஜஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆகி எங்கெல்லாம் வந்து முன்னாடி லேண்டெல்லாம் இருக்கோ அதிலலாம் வந்து அந்த சீ வாட்ரு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியரில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லலாம் கேட்டுட்ருக்காங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லேயும் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட்ரஜன் வந்து 78% இருக்குது. ஸோ நம்மளோட எர்த்தில் வந்து மேக்ஸிமம் காம்போசிஷன் என்ன அப்படின்னா இந்த நைட்ரஜன் கேஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்து 21%, கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03%. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கான் இனர்ட் கேஸஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.93%. ஸோ அதர் கேஸஸ் வந்து 0.04% இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காம்போசிஷன்ஸில் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து வேறு இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு குளோபல் வார்மிங் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து இந்த நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து டைரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்காது. ஸோ பிளான்ட்ஸில் சாயிலில் இருக்கிற அந்த பாக்டீரியாலாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி சில ஸ்டெம்ஸ்லாம் என்ன பண்ணும், சில தண்டுகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜனை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு அதை பிளான்ட்டில் அதுக்கும் வந்து சம் அமௌண்ட், அதாவது அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இந்த நம்மளும் வந்து சுவாசிக்கிறப்ப சம் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் வந்து செகண்ட் மோஸ்ட்டு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிஜனை நம்ம சுவாசிப்போம். அதே மாதிரி அந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் அந்த ஆக்சிஜனை நம்ம எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். ஸோ இந்த சைக்கிள்ஸில் வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரீஸ்லாம் வந்து கட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து குளோபல் வார்மிங் வந்து உருவாகும். இதுதான் வந்து மேக்ஸிமம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடும் நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கணும். அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளோட சைக்கிள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடே இல்லை அப்படின்னா நம்மளோட எர்த் வந்து ஃபுல்லாக வந்து அதாவது கூலிங்காக ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0லேருந்து 13 கிலோமீட்டர். ஸோ அதாவது நம்ம 13 கிலோமீட்டர் மேலே போகிற வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ அதை வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு மழை பெய்யுறது, பனி பெய்யுறது, ஆலங்கட்டி மழை பெய்யுறது. ஸோ இது எல்லாமே எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அப் டு
50 கிலோமீட்டர்ஸ் வரையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இந்த ஃப்ரீ ஆஃப் க்ளவுட்ஸ் ஃபினாமினாங்கிறனால அங்கே மேகக்கூட்டங்கள்லாம் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த ரீஜியன்ஸில் தான் வந்து நம்ம ஏரோப்ளேன்ஸ்லாம் பறக்கிறதுக்கு ஸோ அந்த ரீஜியன்ஸ் தான் இருக்குது. ஸோ முக்கியமாக இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா இந்த O3 அதாவது ஓசோன் லேயர் வந்து ஸோ இந்த இதுதான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளை வந்து ஹார்ம்ஃபுல்லாக அந்த சன்லேருந்து வர ரேஸை வந்து நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணி அனுப்போம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஓசோன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரு ட்ரோபோஸ்பியருக்கு மேலே அப் டு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மீசோஸ்பியர். ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதான் வந்து தேர்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது வரையும் இருக்கும் அப்படின்னா 80 கிலோமீட்டர்ஸ் வரையும் ஸோ இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த எரிகற்கள்லாம் வரப்போ இந்த இடத்துல தான் வந்து அது எரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே. ஸோ இது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ நம்மளுக்கு நம்ம கீழே இருந்து மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அதுக்கப்புறம் சடனாக குறையும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தெர்மோஸ்பியர். ஸோ தெர்மோஸ்பியர் என்ன அப்படின்னா ஸோ இதான் வந்து இந்த மீசோஸ்பியருக்கு மேலே வந்து அப் டு 400 கிலோமீட்டர்ஸ் வரையும் என்ன இருக்கும், அதாவது 80லேருந்து 400 கிலோமீட்டர்ஸ் வரையும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரோபோஸ்பியர் இருக்கும். ஸோ இந்த லேயரில் என்ன வந்து நடக்கும் அப்படின்னா இந்த ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ஸ், அதாவது நம்ம ரேடியோ வேவ்ஸ் வந்து எர்த்துலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுறது வந்து எங்கே போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அந்த மீசோஸ்பியரில் தான் வந்து போயிட்டு தெர்மோஸ்பியரில் தான் போயிட்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸோஸ்பியர். ஸோ இதுதான் வந்து அவுட்ரு மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோஸ்பியர். ஸோ எக்ஸோஸ்பியரில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா இந்த ஹீலியம் கேஸும் ஹைட்ரஜன் கேஸும் மிதந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெதர் விசஸ் கிளைமேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ வெதருங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இந்த டே டு டே ஃபினாமினாவை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெதர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வெதர்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கிளைமேட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த சீசன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஒரு 30 வருஷம் இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீசன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து மீசோஸ்பியரில் இந்த தெர்மோஸ்பியரில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த தெர்மோஸ்பியரில் தான் வந்து அயனோஸ்பியர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அயனோஸ்பியர் அங்கே தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரயில்வேல கேட்ட கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிளைமேட் பார்த்தோம். ஸோ இந்த வெதர் விசஸ் கிளைமேட் பார்த்தோம். இது வந்து டே டு டே ஒரு நாளைக்கு வந்து சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஹீட்டாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து கூலிங்காக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிச்சு. ஸோ இப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா வெதர்னு சொல்லுவோம். கிளைமேட் வந்து ஒரு 30 வருஷம், ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு எடுத்துப்பாங்க. 30 வருஷத்துக்கு எடுத்துகிட்டு ஸோ இது வந்து கிளைமேட் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிளைமேட் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது 20 லட்சம் மில்லியன் பார்ட்ஸ்லேருந்து ஒன்லி ஒரு பார்ட்ஸ் தான் வந்து எர்த்துக்கு வந்து இந்த சன்னில் உள்ள எனர்ஜி வந்து சேருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சரில் வந்து முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற டிவைசஸ். ஸோ நம்ம டெம்பரேச்சரை வந்து எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா தெர்மோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதோட யூனிட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் டிகிரி செல்சியஸில் சொல்லுவாங்க, அதே மாதிரி ஃபேரன் ஹீட்டில் சொல்லுவாங்க, ஸோ அதுக்கப்புறம் கெல்வினில் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் த டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரோமீட்டர், நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ நம்மளோட சி லெவலில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், கூட இருக்கும். ஸோ நம்ம மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ நம்ம வந்து நம்ம ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரெயின் கேஜ். ஸோ நம்ம வந்து ரெயின் கேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணுறது என்ன அப்படின்னா ரெயின் கேஜ். நெக்ஸ்ட் அப்புறம் அந்த விண்ட் வேன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விண்ட் வேன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எந்த சைடு வந்து காத்தடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த டேரக்ஷன்ஸை சொல்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா விண்ட் வேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் ஆர் கோல்டுனஸ் ஆஃப் ஏர். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து எப்போதுமே சேமாக இருக்காது. டெம்பரேச்சர் வந்து கிளைமேட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் மாறினா காலையில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நைட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூலாக, அதாவது கம்மியாக ஆரம்பிச்சிடும், டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இன்சோலேஷன்ஸ் அப்படின்னா என்ன, இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து சுருக்கி தான் வந்து இன்சோலேஷன்ஸ் அப்படின்னு
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து இந்த போல்ஸ்லாம் பார்த்தோம்ல, ஸோ ஈக்குவேடார்லேருந்து போல்ஸுக்கு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சிட்டிஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எதனால அப்படின்னா, இந்த சிமெண்ட் ரோடு, காங்கிரீட் ரோடு, ஆஸ்பெட்டாஸ் ரோடு இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை வந்து தாங்கி வச்சுக்கும். நைட் டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போதுமே வந்து அதை ஒரு கதப்பாக அந்த ஹீட்டாகவே வச்சுட்டு இருக்கோம் அந்த சிட்டிஸ்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா டிகிரி செல்சியஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஏர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி காற்று இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதான் சொல்கிறாங்க, நம்மளை வந்து ஒரு ஏர் வந்து டச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம பாடி ப்ரெஷர் வந்து சேமாக இருக்கும். இதுவே வந்து நம்ம மேலே போய்கிட்டே இருந்தோம், ஃபாரஸ்ட் இந்த ஆஸ்ட்ரானர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம மேலே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். ட்ராப் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட இந்த பிளட் ஆர்ட்ரிஸ்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு ப்ளீடிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் சூட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் சூட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா உள்ளே வந்து அந்த ஏர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே போக போக நம்மளோட ஏர் வந்து ட்ராப் ஆகாமல் அந்த ஈக்குவல் அமௌண்ட்லேயே வச்சுட்ருக்கோம். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஏர் ப்ரெஷர் வந்து என்ன அந்த சர்ஃபேஸ்லேருந்து நம்ம மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும். எங்கே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா சீ லெவலில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹைட்டு போக போக என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏர் வந்து ஹரிசாண்டலியாக, அதாவது நம்ம இப்போ மேலே போகிறத பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ஹரிசாண்டலாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர், ஸோ அந்த டெம்பரேச்சர் ஏரில் உள்ள டெம்பரேச்சரை பொறுத்து அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹரிசாண்டலாகவும் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து ஹீட் ஆகும். ஸோ ஏர் ஹீட் ஆச்சு அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஏரை எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஏரை ஹீட் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆனோன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகும். ஸோ அந்த லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகிறப்ப என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த க்ளவுடி ஸ்கைஸ் அண்ட் வெட் வெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி லோ டெம்பரேச்சர் ஏரியா, ஸோ இப்போ வந்து ஹை டெம்பரேச்சரில் என்ன ஆகும் பார்த்தோம், லோ ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகும்னு பார்த்தோம். இந்த லோ ப்ரெஷரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் இந்த ஏர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் கூலாக இருக்கும். ஏர் இஸ் கோல்டு. ஸோ தேர்ஃபோர் ஏர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவை வந்து க்ரியேட் பண்ணும். ஏர் சிங்க்ஸு, அதாவது ஏர் வந்து மூழ்கிரும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். மழை எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே இந்த விண்டு ப்ரெஷர் இது எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஏரியா க்ரியேட் ஆகும். ஸோ காற்று எப்போதுமே வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவில் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏர் ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா விண்டு பார்க்கலாம். ஸோ விண்டும் வந்து அதே பேசிக் வந்து என்னென்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் சொல்லுவோம். அதில் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சீஸ்னல், ஃபஸ்ட்டு வந்து பெர்மனண்ட் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பர்மனண்ட் விண்ட்ஸுங்கிறது இந்த வெஸ்ட் சைடு நோக்கி காற்றடிச்சிட்ருக்கோம், அதே மாதிரி ஈஸ்ட் சைடு நோக்கி காற்றடிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேடார் லைனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை ப்ரெஷர் ஏரியா இருக்கும், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல அந்த ஏர் ப்ரெஷர் வந்து ஒன்று வந்து ஹை டெம்பரேச்சர் க்ரியேட் பண்ணும், இன்னொன்று வந்து ஹை ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும், லோ ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த இடத்த நோக்கி வருஷம் ஃபுல்லாகவே வந்து காற்றடிச்சிட்டு இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பெர்மனண்ட் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீஸ்னல் விண்ட்ஸு. ஸோ சம்மரு, வின்டரு, அந்த சீஸ்னல் விண்ட்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மான்சூன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்தும் காற்று வீசும். ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லோக்கல் விண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த நம்மளுக்கு கடல்லேருந்து காற்று வரும். ஸோ அதே மாதிரி நம்ம லேண்ட்லேருந்து கடலுக்கு காற்று போகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெப்த்தாக வந்து லேட்டர் NCERT கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைக்ளோன்ஸ்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது. ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒடிசா அந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆன சைக்ளோன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ இதிலேருந்தும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும். ஸோ மாய்ஸ்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா
ஏரில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி படிக்கிறதா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதை வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமிடிட்டி டே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த சீசன் இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமிடிட்டியை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறது என்னென்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் இன் த ஏர், அதுதான் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மழை எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து அந்த வாட்டருங்கிற கிளாஸஸில் வந்து ஸோ இதெல்லாம் வந்து டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து இந்த ரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எவாப்ரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எவாப்ரேஷன்ஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகும். வாட்டர் வேப்பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகிறப்ப என்ன ஆகும்னு சொன்னேன், அங்கே மேலே போகிற நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த வாட்டர் வேப்பர் வந்து மேலே போகிறப்ப மேலே கூலிங்காக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்சேஷன் ஆகும். கண்டென்சேஷன்னா என்னன்னா வாட்டர் வேப்பர் வந்து மறுபடியும் லிக்விடாக மாறும். ஸோ அந்த லிக்விட் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அந்த இதை தான் இருக்கும். ஸோ அந்த மேகக்கூட்டங்களாக மாறும். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதிகமாக வாட்டர் டாப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனலாக வந்து நம்மளுக்கு மழையாக பெய்யும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா சைக்ளோனிக் ரெயின்ஃபால், அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சைக்ளோன்ஸ்னால உருவாகிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரிலீஃப் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம லேட்டர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ மவுண்டெயின்ஸில் வந்து காற்று பட்டு மேலே எழும்புறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடந்து அந்த வாட்டரில் உள்ள மாய்ஸ்சர் அந்த வேப்பர்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சடனாக வந்து இந்த வாட்டர் டாப்லெட்ஸாக மாறினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால்ஸ் நம்மளுக்கு எப்போதுமே வந்து நம்ம சொல்கிறோம் கீழேருந்து எவாப்ரேட் ஆகும், கண்டென்சேஷன் ஆகும், ஸோ ஃபைனலாக வந்து மழை பெய்யும். ஸோ இதான் வந்து இங்கே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின்ஃபால் வந்து நம்மளோட நம்ம வேர்ல்டுலேயே வந்து 3% தான் வந்து வாட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மிச்சம் எல்லாமே வந்து ஓஷன், அதாவது அந்த ஓஷன் வாட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெயின்ஃபாலால் யூஸ் பண்ணுறோம். ரெயின்ஃபால் வந்து நல்லா பெஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதிகமாக பெஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இயற்கை பேரிடர்கள்லாம் வரும். ஸோ இதுவே வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வறட்சி வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் இந்த யூனிட்டில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏர்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், அட்மாஸ்பியர்னா என்னன்னு பார்த்தோம், அட்மாஸ்பியரில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த யூனிட்டில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்டர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.